Praise the Lord. Hallelujah. உங்கள் யாவரும் இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த காலவேளையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தை ஆசீர்வாதம் மன்னா மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார், பலப்படுத்துகிறார். ஒவ்வொரு நாளுக்கு ஏற்ற வார்த்தை கொடுத்து நம் வாழ்க்கையை புதிதாக்கி கொண்டிருக்கிறார். காரணம், காலைதோறும் அவர் கிருபை புதிதாக இருக்கிறது. அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற தேவனுடைய தீர்க்கமான வார்த்தையை பார்த்து நாம் ஜெபிக்க போகிறோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 11 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவர்கள் சத்துருக்களை தண்ணீர்கள் மூடிக்கொண்டது, அவர்களில் ஒருவனும் மீர்ந்திருக்கவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் சத்துருக்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய நாமத்தின் நிமித்தம், வல்லமை நிமித்தம் மோசேவினாலே விடுவிக்கப்பட்டார்கள். பார்வோனுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வெளியே வந்த காலகட்டத்தில் அவர்களை சந்தித்தது செங்கடல். அவர்கள் செங்கடலை சந்தித்த பொழுது கர்த்தர் ஒரு அற்புதம் செய்து முழுவதும் கீழ்காற்றை வீச செய்து மோசேவின் கோலை நீட்டும்படி செய்து கர்த்தர் செங்கடலை 2 பிளந்து தமது ஜனங்களை செங்கடலை கடந்து போகச் செய்தார். ஆனால் பார்வோன் என்ற அடிமைப்படுத்தின கூட்டம் மறுபடியும் அவர்களை அடிமைப்படுத்த திரும்ப தொடர்ந்து வந்தது. பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த காலைவேளையில் உங்களோடு பேசுகிறார். ஏதோ ஒரு காரியத்தில் உங்களை கர்த்தர் விடுவித்திருக்கலாம், ஆசீர்வதித்திருக்கலாம், சுகமாக்கி இருக்கலாம், பலப்படுத்தியிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்திலிருந்து கர்த்தர் உங்களை மீட்டெடுத்திருக்கலாம். ஆனால் கொஞ்ச நாளிலே, கொஞ்ச காலத்திலே, கொஞ்சம் மாசத்திலே மறுபடியும் வேறு விதமாய் போராட்டங்கள் பின்தொடரலாம். வேறு விதமாய் உங்களுக்கு எதிரான ஜனங்கள் அவர்கள் போராடி கொண்டிருக்கலாம். வேலை ஸ்தலத்திலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, இன்னும் பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான ஜனங்கள் வழியாக சத்துரு கிரியை செய்யலாம். உங்களை சோர்வடைய பண்ணி பலவீனப்படுத்தி ஜெபிக்க முடியாதபடி பலவிதங்களிலே பிரச்சனைகளை தூண்டி கொண்டிருக்கலாம். இன்றைக்கும் அநேகரை பாருங்கள், கடன் பிரச்சனைகள் தொடர்ந்து வர 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 மனமுடைந்து போய்விடுகிறார். குடும்ப பிரச்சனைகளிலே எந்த முடிவும் வராதது நிமித்தம் வெறுத்து போய்விடுகிறார்கள், சோர்ந்து விடுகிறார்கள். வாழ்க்கையே வேண்டாம் என்று சொல்லி சாக வேண்டும் என்று விரும்புகிறார்கள். பலவிதத்திலே ஒரு பயமுறுத்தல்கள், வேதனைகள் சூழ்ந்து விடுகிறது. காரணம், எங்கு திரும்பினாலும் இன்றைக்கு பின்தொடர்கிற சத்துருவின் கூட்டங்கள், சாத்தானுடைய பலவீனங்கள், வியாதி படுக்கைகள், பிரச்சனைகள் பின்தொடர தொடர நாம் முன்னேற முடியாதபடி பயந்து போய் கலங்கி போய் இருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் கூட இந்த காலை வேளையில ஏதோ ஒரு சூழ்நிலையில கலங்கி இருக்கலாம். நீங்கள் பின்தொடர்ந்து வருகிற பிரச்சனை, போராட்டத்தை கண்டு இன்னும் விடுதலை இல்லையே, இன்னும் மாற்றம் வரவில்லையே என்று கலங்கி இருக்கலாம். இன்னும் வியாதி படுக்கை, இன்னும் இந்த போராட்டம் விடுதலைக்கு இல்லையே என்று சொல்லி கலங்கி இருக்கலாம். கவலைப்படாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, தண்ணீர்கள் மூடிக்கொண்டது அவர்களே. தண்ணீர்கள் தேவனுடைய வல்லமை குறிக்கிறது. பயங்கர வல்லமையுள்ள கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தம் பண்ணுவார். தேவ வல்லமையினாலே அந்த சத்துருக்கள் மூடி போடப்படுவார்கள். அல்லேலூயா. அவரை நம்பி இருக்கிறீர்களா? கர்த்தரை சார்ந்திருக்கிறீர்களா? கர்த்தரை முழுமையாக விசுவாசிக்கிறீர்களா? அவர் வாக்கு தத்தத்தை நம்புங்கள். அவருடைய வாக்கு தத்தத்தின் மேல் விசுவாசமாய் ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். தண்ணீர்கள் என்ற வல்லமை கடந்து வருகிறது. இன்றைக்கு இதுவரை சந்தித்த பிரச்சனைகளிலே ஒரு வல்லமை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வாக்கு தத்தத்தின் மேல் உங்களுடைய முழு உள்ளத்தை வைத்து அவரையே நீங்கள் பின்பற்ற ஆரம்பியுங்கள். உங்களை பின்தொடர்ந்து வருகிற சத்துருவை தேவன் மூடி போடுவார். இப்பொழுதும் ஒருவனும் மீந்திருக்கவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பின்தொடர்ந்து வந்தவர்கள் எவ்வளவு பேரா இருந்தாலும், எத்தனை பிரச்சனையா இருந்தாலும், எத்தனை போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் ஒன்றையும் மீதம் வைக்காமல் நிர்மலமாக்குவார். அல்லேலூயா. ஒரு வியாதியும் இல்லாமல் காப்பாற்றுவார். ஒரு பயம், குழப்பம் இல்லாமல் உங்களை விடுவிப்பார். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களில் உண்டாயிருக்கும். நீங்கள் பிரச்சனைகளை தாண்டி போவீர்கள், போராட்டங்களை மேற்கொண்டு விடுவீர்கள். பிசாசின் திட்டங்களை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக நிர்மூலமாக்கி போடுவார். நீங்கள் திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு சத்துருவும் இனி இருப்பதில்லை. கர்த்தர் ஜெயத்திலே உங்களை முன்னேற்றத்திலே நடத்துவார். அல்லேலூயா. கல்வாரி சிலுவை பாருங்கள். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயம் எடுத்தார். எல்லாவற்றையும் சிலுவையில் கல்வாரி சிலுவையிலிருந்து நமக்காக வல்லமை புறப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நமக்கு பின்தொடர்ந்து வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். காரணம், கல்வாரி சிலுவையிலே எல்லா சத்துருக்களையும் ஜெயித்தார்.
மரணத்தை ஜெயித்தார், பாதாளத்தை ஜெயித்தார், வியாதியை ஜெயித்தார். தோற்று போக முடியாது. கர்த்தர் நமக்கு முன்பாக சென்று ஜெயம் எடுத்தவர். ஆகவே நம்மை பின்தொடர்ந்து வருகிற சத்துருக்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் ஒன்றுமினி மீதமில்லாமல் கர்த்தர் நிர்மூலமாக்குவார். அல்லேலூயா. இப்பொழுது ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தில் இந்த காலை வேளையில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் சத்துரு எவ்வளவாய் பின்தொடர்ந்து வந்தாலும் இந்த நிமிஷத்தில் அவ்வளவு கிரிகள் மேலும், பிசாசின் போராட்டங்கள் மேலும், வியாதி படுக்கையின் மேலும் கர்த்தருடைய வல்லமை இறங்கி நிர்மூலமாக்கி இப்பொழுதே விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழிய பாதையில பின்தொடர சத்துருக்களுடைய ஆளுகை, நம்முடைய திட்டங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், தூண்டுதல்கள் எல்லாத்தையும் குலைத்து போட்டு ஒன்றும் மீந்திருக்காதபடி கர்த்தர் எல்லாவற்றையும் நிர்மூலமாக்கி சிலுவையில் வெற்றி சேர்ந்த வல்லமையை ஒவ்வொரு குடும்பத்தில் அனுப்பி இப்பொழுது விடுதலையாக்கி, பலப்படுத்தி, சுகமாக்கி, ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்வதற்காக நன்றி. இந்த நிமிஷத்தில் ஜெபிக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும், குடும்பத்திலும் வல்லமை பாய்வதாக, அக்கினி இறங்குவதாக, எல்லா சத்துருக்களை மூடி போடுகிற வல்லமை புறப்படுவதாக, பயம், குழப்பம், திகில் விலகுவதாக. கர்த்தர் கொடியேற்றுகிறதற்காய் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவனும் மீந்திருக்காதபடிக்கு, ஒரு கிரிகளும் மேற்கொள்ள முடியாதபடி கர்த்தர் ஜெயம் எடுத்து சாட்சியை நிறுத்துவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்திலுமே நம்பி விசுவாசித்து ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஒரு சத்துருவும் உங்களை பின்தொடர்வதில்லை. ஆமேன்.